Hi guys. Welcome back to Laddu Kutti Vlogs. ஸோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம vlogலாம் வந்து போட்டு ரொம்ப நாள் ஆகுது. ஸோ பசங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக்லேருந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு வந்து எக்ஸாம் ஆரம்பிக்கிறாங்க, மிட்டம் டெஸ்ட்டு. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து அந்த படிப்பு அதெல்லாம் வந்து கரெக்டாக போயிட்டுருக்கனால நம்மளுக்கு வந்து vlogலாம் வந்து போடுறதுக்கு டைம் இல்லை. அப்படி இருந்தாலுமே நீங்கள் எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஷார்ட்ஸில் வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அப்பப்போ போட்டுட்டு தான் இருக்கோம். நீங்களும் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இதே மாதிரி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. எனக்கும் வேலை கொஞ்சம் அதிகமாக போயிட்டுருக்கு. ஸோ என்னாலையும் எனக்கு எப்போ டைம் ஃப்ரீயாக கிடைக்குதோ அப்போ தான் வந்து நானும் சின்ன ஏதோ என்னால் முடிஞ்சதை நான் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ நம்ம மட்டுமே வந்து பண்ணலான்னாலுமே நம்மளுக்கு கேமரா வந்து பிடிக்கிறதுக்கு ஆள் வேணும். பாப்பாவும் இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு முடியாது வச்சுட்டு, பாப்பாவெல்லாம் வச்சுட்டு. ஸோ இவங்க இருந்தால் மட்டுமே தான் நம்மளுக்கு வந்து பண்ண முடியும். நம்ம இருந்தால் மட்டும்தான். ஸோ உங்கள் சப்போர்ட்டும் தேவை, இவங்களுடைய சப்போர்ட்டும் தேவை. ஸோ உங்கள் 2 பேர் சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் என்னால் வந்து வீடியோ வந்து என்னால் கண்டினியூஸாக போட முடியும். ஸோ எங்களுக்கு கண்டிப்பாக எங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க. நாங்களும் வந்து எங்களுக்கு பெஸ்ட்டு கொடுப்போம். நாங்கள் அதேமாரி ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸில் வந்து போடுங்க. நாங்கள் டான்ஸ் ஆடுறோம், ஒரு விஷயத்தை நாங்கள் இவங்களும் ஃபுட்டு வந்து ஃபுட் பிளாக் போடுறாங்க. கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் எதாவது சொல்லுங்கள். நீங்கள் சொன்னால் தான் ஜஸ்ட் நீங்கள் எல்லாம் பார்க்குறீங்க, எங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறீங்க, எங்களுக்கு ஒரு என்கரேஜாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் போகிற ஒரு கமெண்ட்டுமே எங்களுக்கு வந்து அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போகும். ஓகே, லைக்ஸ் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சண்டே இன்னைக்கு. ஸோ நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு சண்டே? நீங்கள் என்ன வாங்கிட்டு வந்தீங்க? நான் வந்து மட்டன் வாங்கிட்டு வந்து கொடுத்துருங்க. என்ன பண்ண போகிறேன்? மட்டனை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டனை பார்த்துட்டு நம்ம வந்து முடிவு எடுக்கலாம். ஓகே, ஓ கறியை பார்த்துட்டு தான் நீங்கள் சொல்லுவீங்களே, மட்டன் வந்து இல்லைன்னா சொல்ல மாட்டீங்க. ஸோ அந்த மட்டன் வந்து நம்ம பார்த்துட்டு அந்த மட்டனை வச்சு நம்ம என்ன டிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மட்டனை பார்த்துட்டு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து இந்த vlog அப்படியே கண்டினியூ பண்ண போகிறோம். நீங்களும் எங்கள் கூட அப்படியே கண்டினியூ பண்ணி பாருங்கள். ஓகே, பார்ப்போம் இன்னைக்கு சண்டே நாங்கள் என்னென்ன பண்ணுறோம், என்ன லஞ்சு என்னன்றதை எல்லாம் பார்ப்போம். ஸோ ஸ்டே டியூன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதான் மட்டனா? என்னண்ணா சிக்கனா? எவ்வளோ வாங்கிட்டு வந்தீங்க மட்டனு? 40 கிலோ. 40 கிலோவா? எவ்வளோ வாங்கிட்டு வந்தீங்க? ஒன்லி 1 கிலோவா? எஸ். பார்த்தா தெரியவே இல்லை. என்ன தெரியல? நான் இவ்வளோ கிட்ட காட்டுறேன், ஒன்றுமா தெரியல உனக்கு? அது தெரியுது, 1 கிலோ போல் தெரியலையே என்ன? ஏண்டி பின்ன 40 கிலோவா தருவாங்க உனக்கு? 1 கிலோ தான் இது. சரி ஓகே, இந்த மட்டன் வச்சு என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். நீங்கள் வரத்துக்குள்ளே நான் என்ன பண்ணிட்டேன், முட்டையை மட்டும் வேக வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இனிமேல் தான் வந்து நம்ம வந்து என்ன டிஷ் பண்ணலாம் யோசிக்கலாம். ஓகே, இது முட்டை எப்படி ஆகிட்டு இது? இவன் மட்டும் ஏன் பிடிக்கிறான்? ரொம்ப பொங்கிட்டு இருக்கான் போல். ஐயோ, டென்ஷன் பார்ட்டி போல் ரொம்ப பொங்கிட்டு இருக்கும். பொங்கி வெளியே வந்துட்டுறான். என்னங்க பண்ணுறீங்க? முட்டையை உரிக்கிறேன். குட் ஜாப். முட்டையை உரிக்கணுமே. குட் ஜாப். இல்லைன்னா ரொம்ப ரஃப் ஆகிடுங்க. அதனால் இது கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே டக்குன்னு நம்ம உரிச்சிடணும். அதுமே முட்டை உரிக்குது அப்படின்னு தெரியுமா, இல்லை சொல்லாமா? முட்டை விடுமா உரிக்க தெரியாது. என்னதான் சொல்லிடுறேன். அடுப்புலேருந்து எடுத்தவொடனே சூடாக இருக்கும். தண்ணியை ஊற்றிட்டு குழாயில வந்து சில்லு தண்ணி பிடிச்சிங்க, கை சுட்டுடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து முட்டையை வந்து அப்படியே பவ்யமாக எடுக்கணும். அதுமாரி வேக வச்சுட்டு நீங்கள் தண்ணியில் ஊற்றிட்டு வெறும் முட்டையை இப்படியே வச்சிங்கன்னா இது ரொம்ப ரஃப் ஆகிடும், உரிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். ஓகேவா? சரி, அதனால் தண்ணியில் விட்டுட்டு இப்படி 2 தட்டு. சரி, ஸ்டார்டிங் முட்டை எப்படி வேக வைக்கணும் அது சொல்லவே இல்லையே. எப்படி வேகணும்? அது குண்டால் தண்ணி உப்பு. ஆமாம், குண்டால் தண்ணி பிடிச்சி வச்சுட்டு முட்டை வேலைலாம் நம்ம வேலை தான். உப்பு போடணும். உப்பு போட்டு அப்புறம் மண்டையா அழகாக பாருங்கள் எப்படி வந்துச்சு பாருங்கள். இங்கே அவ்வளோதான், சருன்னு வந்துச்சா? 2 தட்டு. அது பார்த்து முட்டை ஓடிட போகுது. ஓடாது. இங்கே பாரு, அவ்வளோதான். அப்படியே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கிட்ட கட்டு, அப்போ தான் அவங்களுக்கும் தெரியும் எப்படி உரிக்கணும்ன்ட்டு. அப்படியே பாருங்கள், அப்படியே வந்துச்சா? அவ்வளோ. இப்போ பாருங்கள், இவன் மட்டும் தான் கொஞ்சம் பொங்கியிருக்கிறான். இவங்கள மாதிரி ரொம்ப டென்ஷன் பாட்டி எப்படி ஆகிட்டான் பார்த்தீங்களா? ஐயா பொலன்னு இருக்கான். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இந்தமாதிரி முட்டை இருந்தாலே எனக்கு பிடிக்காது. ஏய், நான் சாப்பிட மாட்டேன் இதை. அதேமாரி ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமானது ஒன்று முடிச்ச உடனே டக்குன்னு இது கையோடு எடுத்து போட்டுருங்க. நாங்கள் வந்து டஸ்ட்பின் வந்து உள்ளே வச்சுக்க மாட்டோம். இந்த மாதிரி சின்ன கவர் மட்டும் வச்சுப்போம். இல்லைன்னா ரொம்ப நீச்சு ஸ்மெல் வந்துடும். அதனால் கையோடு அந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் டிஸ்போஸ் பண்ணிடுவோம். ஆமாம், டஸ்ட்பின் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வெளியே சண்டே வீட்டில் இருந்தோன்னா, சண்டேயில் எனக்கு லீவ் இருந்தேன்னா கிச்சன் வந்து அப்பப்போ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுப்பேன் என் ஒய்ஃபுக்கு. ஆமாம், குழந்தைங்க 2 பேர். நீங்கள் அந்த ஷார்ட்ஸில் போய் பாருங்கள்,
ஷார்ட்ஸ்லேயே தெரியும். பொண்டாட்டி தாசன் இவர். ஏய் மண்டே போறோம் நீ தானே சொன்ன. சரி ஓகே, முட்டை உரிச்சிட்டல? உரிச்சாச்சு. நம்ம முட்டை வேலை ஓவர். இந்த முட்டையை இவர் வந்து இவங்களை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். ஓகே டன். ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, இது வந்து என்னது இட்லி அரிசி. இட்லி அரிசி. ஆமாம், இட்லி அரிசி வந்து ஊற வச்சுருக்கேன். இவங்க வந்து கொஞ்ச நேரம் ஊறட்டும். இப்போ வந்து நம்ம வந்து மட்டன் வாஷ் பண்ணிடுவோம். மட்டன் எப்படி வாஷ் பண்ணி? அப்போ மதியானத்துக்கு இட்லியா? இட்லியா மதியானத்துக்கு? இப்போதான் ஊரே வச்சிருக்கேன், அதுக்குள்ள உனக்கு இட்லி ஆயிருக்கும் உனக்கு. பரவாயில்ல, மூளை இது உனக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டுக்கு வா. இப்போ வந்து மட்டன் எப்படி நீ வாஷ் பண்ணுறியா, நான் வாஷ் பண்ணட்டுமா? எப்படி என்ன தான் வாஷ் பண்ண விடுவேன். சரி, நீ வாஷ் பண்ணிவிடு. நம்ம வந்து மட்டனில் வந்து பிரியாணி பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து மட்டன் வந்து சுக்கா பண்ண போகிறோம். டன் ஓகேவா? டன் 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 டன். நீ வந்து ஓகே, மட்டன் வாஷ் பண்ணி கொடுத்துறேன். மட்டன் வாஷ் பண்ணுறேன். வாஷ் பண்ணி தட்டா இல்லை நீ வாஷ் பண்ணிடுறியா? வாஷ் பண்ணுங்க. எப்பவுமே என்ன தானே பண்ண விடுவேன். ஆமாம், சமையல் நீங்கள் செய்கிறீங்களா? இல்லை நான் தானே செய்கிறேன். நீங்கள் அது பண்ண தெரியாது, என்ன அதையும் நீ விட்டுருவியா? மட்டன் வாஷ் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா நான் செஞ்சுடுவேன். எப்பவும் போல் அதே தான், அது நம்ம வியூவர்ஸ்க்கே தெரியுமே. நீ வந்து வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணி கொடுத்துடணும், நான் வந்து அழகாக செஞ்சுருவேன். இதுதானே எப்போவுமே நடக்கிறது. எஸ். இந்த கழுவியாச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மட்டன் பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீரக சம்பாவில் தான் பண்ண போகிறோம். நம்ம வந்து இது வந்து ரிலையன்ஸ் போயிருந்தோம் இல்லையா, அந்த ரிலையன்ஸில் வாங்கணும் இந்த சீரக சம்பா. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து சீரக சம்பா ரைஸ் எடுத்துருக்கோம், 4 கிளாஸ் சீரக சம்பா ரைஸ். ஓகே டன். ஸோ இப்போ இதையும் வந்து வாஷ் பண்ணி கொடுத்துருங்க. ரெடியாக வாஷ் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா நான் செஞ்சிடுவேன். ஓகேவா? ஓகே டன். என்னங்க தண்ணி வரலையாண்ணா? இவ்வளோ ஸ்லோவாக அப்பயே இவ்வளோ ஸ்லோவாக திறந்துருக்கீங்க டேப்பை? அது கேட்குறியா? ஃபாஸ்ட்டாக திறந்தா அரிசியில் சதுரிடும், வெளியே வந்து விழுந்துடும். பாடுறா. ஆமாம், அதனால் ஸ்லோவாக தான் திறக்கணும். சூப்பர்ப்பா. ஃபாஸ்ட்டாக திறந்தா இப்படி வெளியே வந்து விழுந்துடும். ஆமாம், பார்த்து ஏண்டி 10 வருஷமாக அரிசி கழுவுறேன்னு எனக்கு தெரியாது எப்படி கழுவணும், குழா எப்படி திறக்கணுன்ட்டு. சொல்லுங்கள், என்ன சொன்னீங்க? 10 வருஷமாக கழுவினுங்கிறேன் அரிசி, எனக்கு தெரியாதா குழா எந்த அளவுக்கு ஸ்பீடு திறக்கணும்னுட்டு. இப்போ நீங்கள் மாட்டுவீங்க. கல்யாணம் எத்தனை வருஷம் ஆகுது? எத்தனை வருஷம்? 10 வருஷம் ஆகுது. அப்படியா? வேற கல்யாணம் எத்தனை வருஷம் ஆகுது? ஐயோ தப்பா சொல்கிறேன், 2 வருஷம் தான் ஆகுது. 2 வருஷம்? அப்புறம் 2 வருஷத்துல 2 குட்டியா உங்களுக்கு? அப்புறம் சொல்லுங்க, நீங்க தான் சொல்லுங்க. எத்தனை வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி? 2016 ஆயிடுச்சு. அப்புறம் எத்தனை வருஷம்? 16 to 25, 9 வருஷம் ஆகுது. அப்புறம் எப்படி நீங்க 10 வருஷம்ன்றீங்க? ஒரு வருஷம் யாரு கழுவி கொடுத்துருந்தீங்க அரிசி? ஒரு வருஷம் வந்து அரிசி ஆயிடுச்சுல. அப்புறம் எங்க வீட்டுல வந்து நான் அரிசியை கழுவி கொடுத்துருந்தீங்க. அப்போ கரெக்டா சொல்லணும். ஆமா, சும்மா பண்றேன்றதுக்காக எக்ஸ்ட்ரா பிட்லாம் போட்டு வரக்கூடாது. 3 10 வருஷமா கழுவுறீங்க, எத்தனை வாட்டி கழுவணும் குடும்பமா தெரியாது. ஸ்லோவா சரி வயிற்றுக்குள்ள போன அரிசி வெளியே போய் வச்சிடாதீங்க. சீரக சம்பால செஞ்சா டேஸ்ட் செம்மையா இருக்கும். ஆக்சுவலா சீரக சம்பா ரைஸ்ல செஞ்சா மட்டன் பிரியாணி டேஸ்டா இருக்குங்க. சீரக சம்பா அரிசில செஞ்சா டேஸ்டா இருக்கும், நீ செஞ்சா டேஸ்டா இருக்குமா? அதுதான் டவுட். 10 வருஷமா சாப்பிட்றீங்களே, சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி செம்மையா இருக்குமா, டேஸ்டா இருக்குமா, உன் கைக்கு நான் எதனா போடணுமா அப்படின்னுவீங்க. அதெல்லாம் சொல்றேன். இப்போ மாட்டோம்னா நான் செஞ்சா டேஸ்டா இருக்குமான்னு கேக்குறீங்க. சரி, அந்த முட்டை மாதிரி பொங்காத. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நானா தூங்கிட்டு இருக்கீங்களா? சரி ஓகே, அப்போ உங்களுக்கு லஞ்ச் இல்லை. அதான் புத்திலியே வேலை, அப்புறம் என்ன பண்றீங்க? எல்லாரும் சேர்ந்து ஷேர் பண்ணி செஞ்சாதான்ப்பா சாப்பிட முடியும். நானே மட்டும் செஞ்சேன்னு வச்சுக்கேன், சாப்பாடு வந்து நல்லா இருக்கு. ஹாய் லட்டு. லட்டு ஹாய் சொல்லு. லட்டுமா ஹாய் சொல்லு. எல்லாரும் ஹாய் சொல்லு. லட்டு லட்டுமா லட்டு ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு.
லட்டு ஆய் சொல்லு. லட்டு எங்க அம்மா சீக்கிரமா அம்பு. அக்கா பாரு அக்கா. அண்ணா இல்லம்மா. அக்கா பாரு ஹாய் சொல்லு சொல்லு. ஹாய் சொல்லு. அக்கா ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு அக்கா ஹாய் சொல்லு. அங்க பாசல ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. லவ் யூ சொல்லுமா. லவ் யூ. எப்படிமா சொல்லுவ? லவ் யூ எப்படிமா சொல்லுவ? லவ் யூ. சொல்லு லவ் யூ சொல்லு அக்காக்கு. அக்காக்கு லவ். சரி பை சொல்லிட்டு போ. இங்க வா தெரியல. லட்டுமா இங்க வா. லட்டு. சரி ஓகே. அவர் கொஞ்சம் பிஸியாக இருக்கார் போல். நம்ம வேலையை பார்ப்போம். எஸ். ஓகே ஓகே டன். ஃபாஸ்ட்டாக செய்யுங்கப்பா. என்னப்பா இவ்வளோ ஸ்லோவாக உரிச்சிட்டு இருந்தா எப்போ நம்ம செஞ்சு எப்போ நம்ம சாப்பிட்டு இந்த மாதிரி உங்கள் வீட்டில் எத்தனை பேர் வீட்டில் உங்கள் ஹஸ்பண்ட் வந்து இது மாதிரி ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார் அப்படின்னு சொல்லுங்கள். ஏன் இருப்பாங்க. உலகத்தில் நீ மட்டும் தான் இருக்கிறியா என்ன? சரி ஓகே ஃபஸ்ட்டாக முடிங்க. நான் போயிட்டு வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணி வைக்கிறேன். ஓகே ஸோ நம்ம வந்து இன்றைக்கி மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். ஸோ செய்கிறேன் என்னுடைய மெத்தட். நான் செய்கிற இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்துட்டு நல்லா இருக்குன்னா லைக் பண்ணுங்கள். ஓகே நம்ம வந்து இப்போ வந்து மட்டன் வந்து வேக வச்சுக்க போகிறோம். ஓகேவா? நம்ம 1 kg மட்டன் வாங்கினோம்ல, எஸ், அந்த மட்டன் வந்து வேக வச்சுக்க போகிறோம். அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு. ஓகே. அப்புறம் வந்து மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். அப்புறம் வந்து தனி மிளகாய் தூள் அது வந்து ஒரு ஸ்பூன். உப்பு இது வந்து ஒரு 1/2 ஸ்பூன். இது எல்லாம் போட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகே, நம்ம வாங்கினோம்ல அந்த 1 kg அப்படியே போட்டிருக்கேன். இதில் வந்து பாதி வந்து மட்டனுக்கும் கொஞ்சமாக வந்து சுக்கா மாதிரி பண்ண போகிறோம். ஓகே, எல்லாமே சேர்த்து இதிலே போட்டுருக்கேன். குக்கர் மூடி எங்க? பிரியாணிக்கு இதிலே போட்டுருவேன். குக்கர் மூடி ஓகே டன். ஸோ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரியாணி வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓ சூப்பர். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கேஸ் ஆன் பண்ணணும். கேஸ் ஆன் ஆயிடுச்சா? ஆன் ஆயிடுச்சு. ஏதோ நெருப்பு மாரி வருது. அடியில் நெருப்பு வருது. பொறுப்பாக இருந்தால் நெருப்பு வரும். அப்படியா? ஆமாம். பஞ்சு நல்லா இருக்குது. இது உள்ள தண்ணி இருக்கா? ஆமாம் இருக்கு. தண்ணியெலாம் ட்ரை ஆகணும். அது எடுத்து கீழே ஊற்ற வேண்டியதானே? கேஸ் வேஸ்ட் ஆகுதுல்ல. கீழே ஊற்றினாலும் இந்த பாத்திரம்லாம் ட்ரை ஆகணும் எண்ணெய் ஊற்றுறதுக்கு. அப்போ வெயில் எண்ணெய் போல வந்து கொதிக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். என்ன ஆட் பண்ண போகிறா? எண்ணெய் ஆட் பண்ண போகிறேன். அதான் என்ன ஆட் பண்ண போகிறா? வெங்காயத்தை ஆட் பண்ண போகிறேன். எண்ணெய் ஆயில். நம்ம வந்து இங்கிலீஷில் பேசினாரா சில பேர் திட்டுறாங்கப்பா. எஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிரிஞ்சி இலை, கல்பாசி, நான்வெஜ்ஜுக்குலாம் வந்து மோஸ்ட்லி கல்பாசி ஆட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். இது வந்து இந்த ஸ்டார் பூ, பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் நம்ம வந்து போட்டு போடுவோம். ஓகே சூப்பர். இது வந்து நல்லா வந்து பொரியட்டும். கேஸ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நான் லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன். அச்சோ, ஹை ஃப்ளேமில் வச்சுட்டேன்னா போட்டோன்னே பொரியும். அது வந்து டக்குன்னு கறிக்கிடும். அதனால் கொஞ்சம் வந்து எண்ணெய் வந்து லைட்டாக சூடாக இருக்கும்போது நம்ம போட்டோன்னா கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் வந்து ஆனியன் வந்து பார்த்திங்கன்னா 4 கிளாஸ்க்கு வந்து 3 ஆனியன் எடுத்திருக்கேன். ஓகே ஓகேவா? 3 ஆனியன் நான் போட்டுக்கிறேன் நான். ஓகே, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஓகேவா? வதங்கல, ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கல்லுப்பு. ஓகே ஓகே டன். இப்போ கல்லுப்பு ஆட் பண்ணி நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌனிஷாக வரணும். ஸோ எல்லாருமே சொல்கிற டைலாக் தான், இருந்தாலுமே அதுதான் நம்மளுடைய ப்ரொசீஜரே அதுதான். ஓகேவா? அந்த ஆனியனில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌனாக வரணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். ஓகே டன். ஓகேவா? ஓகே. இது ஏன் பக்கத்து நிற்க வச்சு ஒன்று எடுக்கிறேன்? ஆமாம், ஏன்? அடுத்த வாரம் நீ தான் சொன்ன. அடுத்த வாரம் நாங்கள் சமைக்கணுமா? எஸ், அதனால தான் சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? அடுத்த வாரம் நீங்களும் அப்படியே செஞ்சு எனக்கு கொடுக்கணும். கற்றுக்கணும்ல. நானே செஞ்சு கொடுத்தேன்னா அது நீ குக்கரில் தான் போட்டு அந்த மாதிரி தான் இருக்கும். டேஸ்ட் இருக்காது. செய்கிற மாதிரி செய்யுங்க.
டவுட் இருந்தால் அதெல்லாம் கேளுங்க. எனக்கு ஒரு டவுட் எனக்கு. சொல்லு. எப்படி நீ இன்னைக்கு இவ்வளோ ஹைட்டாக இருக்க என் ஹைட்டு இருக்கிற நீ? எனக்கு டவுட் ஆகுது. பரவாயில்ல, என்னடா இது அப்படின்ட்டு. என்ன இன்னைக்கு என் ஹைட்டாக இருக்கிற நீ ஹைட்டு வளர்ந்துட்டு இருக்கிற இன்னைக்கு ஒரே நல்லா பாருப்பா ஹைட் ஆகிட்டியா? இப்படி இருந்தால் எப்படி உன் மேலே சாய முடியுதா? எப்படி? சாய முடியும் இல்லையே, எப்பவுமே நீ கொஞ்சம் ஷார்ட்டாக இருப்ப என்னோட. ஆனால் இன்னைக்கு பார்த்தா கொஞ்சம் ஹைட்டு வந்துட்டுக்கிறப்பா. பரவாயில்ல, வளர்ந்துட்டுக்கிறேன். இப்போ உங்களுக்கு இன்னொன்று இருக்கும், நான் உங்களை காட்டுறேன், வெயிட் பண்ணுங்க. வாயை தந்தா பொய், ஒரே பொய். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஸ்டூல் போட்டு நிற்கிறாங்க. அதனால ஹைட்டாக தெரியுறாங்க. வாயை திறந்தா பொய். இதாம்மா ஒன்றும் இல்லைம்மா, பைட்டி வந்துச்சு, அது எடுத்து வச்சுருந்தேன். அது வந்துட்டம்மா. வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஓகே, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி அவன் மட்டனில் வந்து போட்டிருக்கோம். ஓகே, ஆமாம், ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் போட்டியே. அதனால் இப்போ வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஓகே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். ஓகே, அந்த பச்சை வாசனைலாம் போகணும். ஓகே, அதனால தான் ஸ்டார்டிங்லேயே போடுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா. நாங்கள் வந்து இந்த மிளகாத்தூள்லாம் வந்து கம்மி பண்ணிவிட்டு பச்சை மிளகா காரம் கொஞ்சம் எடுப்போம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறக்கியா? அப்படியே வந்து போட்டுக்கலாம். தெரியுதா? தெரியுது. இது வந்து கீரிலாம் போடுவாங்க சில பேர், நடுவில் இந்த மாதிரி கீரி போடுவாங்க. ஸோ அது போடும்போது நம்ம வந்து வதக்க என்ன ஆகும்னா அந்த விதைலாம் வெளியே வந்துடும். ஓகே, அது பசங்க சாப்பிடும்போது காரமாக இருக்குன்னு. எனக்கு ஒரு டவுட்டுமா, என்ன மிளகா அது? பச்சை மிளகாவா? அது என்ன பச்சிருக்குது அப்போ? 10th 12th காலேஜா? பச்சை மிளகாய். அதான் என்ன பச்சிருக்கு? நீ தானே பச்சை மிளகாண்ணா? நான் படித்த மிளகாவை சொன்னேன். பச்சை மிளகா தான் சொல்லிட்டு. ஸோ அது வந்து நம்ம வந்து அப்படியே வந்து போட்டுக்கலாம். ஓகே ஓகே. ஸோ அப்போ தான் வந்து காரம் வந்து அந்த ஃப்ளேவர், அந்த பச்சை மிளகா ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். கை உள்ளே விட்டு எடுத்து காட்டுமா? அந்த கை உள்ளே விட்டு குண்டா உள்ள. இந்த பச்சை மிளகா ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் நம்ம அப்படியே போட்டோம்னா. அதோடைய கலர் வந்து பார்த்தீங்கன்னா அது மாறும்போது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க, சூப்பராக இருக்கும். எந்த கலரு? இந்த பச்சை கலர் வந்து நம்மளுக்கு வந்து மாறி என்ன கலர் தான் மாறும்? அந்த கலர் மாறும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன். இதெல்லாம் உண்மைதானா இல்லை சும்மா நீ வீடியோக்காக கதை குத்துனுக்கிறியா? உண்மைதான். இப்போ நல்லா டார்க் க்ரீனாக இருக்கா? சரி, இப்போ நான் வதக்கிட்ட அப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. நான் என்ன கலர் இப்போ சொல்ல மாட்டேன். என்னப்பா ஆயா போல ஆமான்னு கேட்கலாம். பஸ் சம்மந்தமெல்லாம் பேசுகிறான். சம்மந்தமே நம்ம ஆயா கலர்னா நம்ம எப்பயுமே வந்து சமைக்கும் போது விஷாந்த் வந்து வந்துடுவான். இந்த மோஸ்ட்லி இந்த நான்வெஜ் டைம்லலாம் சமைக்கிறோம் இல்லையா, அந்த டைம்லலாம் விஷாந்த் வந்து என் கூட வந்துடுவான். வந்து அவனும் வந்து ஹெல்ப் பண்ணுவான். சில டைமில் அவனே வந்து சமைப்பான். நம்ம சப்பாத்திலாம் செஞ்சு அவன் தட்டி கொடுப்பான், சுடுவான், இந்த மாதிரிலாம் பண்ணுவான். ஸோ இப்போ அவர் வந்திருக்காரு. இப்போ வந்து நம்ம வந்து புதினா கொஞ்சம் ஆட் பண்ணிப்போம். புதினா நான் வந்து மோஸ்ட்லி வந்து புதினா வந்து அரைச்சி போடுவேன். ஏன்னா அப்போ தான் வந்து பசங்க வந்து அதை ஊற வைக்காமல் சாப்பிடுவாங்க. ஸோ அந்த சைடு வந்து மட்டன் வந்து வெந்துட்டு. ஸோ லாஸ்ட் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த மட்டன் பிரியாணி வந்து அது வேறு மாதிரி பண்ணியிருப்பேன். அதெல்லாம் வந்து நம்ம அரைச்சி போட்டு நம்ம செஞ்சுருப்போம். இது வந்து அப்படி அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம போட்டு செய்யணும். ஸோ புதினா வந்து போட்டாச்சு, போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஓகே, டன் டன். ஓகே, இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதக்கிடுச்சு. ஓகே, ஓகே, வந்து தக்காளி ஆட் பண்ண போகிறோம். தக்காளி வந்து பிரியாணிக்கு வந்து ரொம்பலாம் போடக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து லெமன் ஆட் பண்ணுறோம், தயிர் ஆட் பண்ணுறோம், தக்காளி எல்லாம் புளிப்பாக இருக்கும். ஓகே, வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து 2 தக்காளி தான். 3 வெங்காயம்னா 2 தக்காளி, 4 வெங்காயம்னா 3 தக்காளி. அந்த மாதிரி தக்காளி வந்து ஒரு இது வந்து கம்மி பண்ணிக்கலாம். இது தக்காளி போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஓகே, தக்காளி அதிகமாக புளிப்பு வந்துடும் தானே, அதான் சொல்ல வர. தக்காளி, தயிர், லெமன் இதெல்லாம் போடுறோம் இல்லையா, அதனால நம்ம அதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஆமாம், தயிர் புளிப்பாக. அப்போ புளிப்பு பிரியாணி. இந்த மாம்பழம் வந்து எங்கள் ஃப்ரெண்டு அனிதா வந்து கொடுத்தான். சொல்லிட்டேன்டி அனிதா, போதுமா? அவங்க வீட்டு மரத்துலலாம் பக்கத்தில் வந்து மரம் இருக்கான். எப்படி இல்லை, நல்லா இருக்கும். சூப்பராக. என்ன மாம்பழம் இதுதானா? மாம்பழம் பேர்லாம் தெரியாது. மாம்பழம் ஒரு கவர் காட்டு. அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்த்து சொல்லுவாங்களா என்ன மாம்பழம்னு? இதெல்லாம் மாம்பழம் ஏன்னா எனக்குமே தெரியல. கிட்ட காட்டா, கிட்ட தான் தெரியும். குட்டியா இருக்கு, ரொம்ப குட்டியா இருக்கு. தொட்டோட காட்டு. மாம்பழம் வந்து பார்த்தீங்கன்னா
ரொம்ப குட்டி குட்டியா இருக்கு. நல்லா இருக்கு பழுத்த அதே மாதிரி கலரும் வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கு. நமக்கு ஒரு மாதிரி yellow-வா இருக்கும்ல, இது வந்து ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரா இருக்கு. அது என்ன மாம்பழம் தெரியல, அவர்கிட்ட கேட்கறதுக்கோ மறந்துட்டேன். அது நீங்க சொல்லுவீங்க டேரக்டிங் அவங்ககிட்டே கேளுங்க அப்படின்னு. நம்ம வீடியோல இப்போ நம்ம 3 பேர் தானே இருக்கோம். இது பின்னாடி ஒருத்தர் ஒளிஞ்சுன்னு இருக்கிறாரு, உங்களுக்கு காட்டுற பாருங்க. தம்பி கொஞ்சம் நோந்து வைப்பாங்க. அப்படியே பார்த்தீங்களா ராஜா, இவர் தனியாக என்ன பண்ணுறாரு பாருங்க. ராஜா லட்டு லட்டு என்னப்பா பண்ணுற லட்டு பக்கான்னு பாருங்க. இவர் தனியாக என்ன பண்ணுறாரு பாருங்க. லட்டு போகிறாங்க. நான் சொன்னேன்ல இந்த பச்சை மிளகா கலர் மாறும்னு. ஆமாம், இங்கே பேர் என்ன கலர்? ஆமாப்பா பச்சை கலர் தாங்க இது. இங்கே பேர் அது வந்து ஒரு மாதிரி சுருங்கிடுச்சா. இங்கே கலர் உங்களுக்கு தெரியுதா இல்லையா? இப்போ லைட் ப்ரௌன்லாம் இருக்கு பேர். ஆமாம் ஆமாம், இங்கே லைட் ப்ரௌன் இங்கெல்லாம் எடுத்து கட்டுறேன். இது பேர் எஸ் தெரியுதா? ஆமாம் ஆமாம். இந்த மாதிரி அது வந்து மாறிடும். அது உள்ள இருக்க விதைலாம் கலர் மாறிடும்னு சொல்ல வர. உள்ள இருக்க விதைலாம் வராது. ஓகே, இந்த மாதிரி கலர் மட்டும் சேஞ்ச் ஆகி அதோட ஃப்ளேவர் எல்லாமே இதில் வந்து நம்மளுக்கு இறங்கிடும். சூப்பர். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து வெறும் மிளகாய்த்தூள், எஸ் ஓகேவா? அது வந்து நான் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஸ்பூனா இல்லை எங்க ஸ்பூனு? மம்மிலாம் அப்படியே கை தாண்டா மம்மிக்கு ஸ்பூனு. ஆமாம், அது கடைசி எப்படி வருதோ எடுத்து போடணும். ஏன் அப்படியே போடுறீங்க? கையில ஸ்பூனு அதுதான் அப்படியே எடுத்து நான் மம்மி வந்து கொட்டிடுவேன். அப்படியே கொட்டுவாங்கப்பா. அது எப்படி வருதோ நம்ம சாப்பிட்றணும், அவ்வளோதான். நான் கரெக்டாக பண்ணி கொடுப்பேன். ஓகே, ஆமாம், நல்லா இருக்கும். சூப்பராக. நீனாப்பா குக்கரில் ஆட் பண்ணியிருக்கீங்க லட்டு? குக்கரில் நீ நம்ம ஆட் பண்ணியிருக்கிற? ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் பாருங்க. ஏய் பாரா, லெமனு. லெமனு, எண்ணெய். என்னடா இது? டேய் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஏண்டா? ஓ, இதெல்லாம் போட்டு நீ குழம்பு பண்ணுறியா? குழம்பு, வித்தியாசமான குழம்பு. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரியாணி மசாலா வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஓகே, ஸோ உங்களுக்கு பிரியாணி மசாலா சில பேர் போடுவாங்க, சில பேர் போட மாட்டாங்க. நான் வந்து சும்மா அந்த ஸ்மெல்லு அதுக்காக நான் போடுவேன். நான் ஸோ 2 ஸ்பூன் மட்டும் நான் ஸ்டார்டிங்கில் நான் போட்டுப்பேன். ஸோ போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி வந்து நம்மளுக்கு நல்லா அந்த தொக்கு மாதிரி வரணும். தொக்கு மாதிரி வந்ததுமே நம்ம வந்து நம்மளுடைய ஹீரோவை எடுத்து இதில் போட்டுற வேண்டியது தான். ஸோ இப்போ நம்ம வந்து வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மட்டனை பிரியாணியில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்ககிட்ட கேட்குறேன். மட்டன் இது போட வச்சு இது போட்டு தண்ணி வருதுல்ல, அது எங்கள் அம்மாவுக்கு வந்து சோப்பு போட்டு கொடுப்பாங்க. எங்களுக்கு எங்கள் அப்பா குடிப்பேன், நான் குடிப்பேன். நீங்கள் குடிப்பிடலாம். யாராச்சும் கமெண்ட்ல சொல்லுங்கள். இப்போ வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் வேக வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியை ஆட் பண்ணியிருக்கோம். நான் வந்து 4 கப் ரைஸுக்கு 8 கப் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஆமாப்பா, காலி ஆட்டிக்குதுப்பா குக்கர். ஓகே ஓகே. ஸோ மட்டன் தண்ணி ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். அதனால வந்து மட்டன் வேக வைக்கும்போது எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி போட்டு ஆட் பண்ணிடுங்க. ஸோ எக்ஸ்ட்ரா தண்ணி போட்டு நீங்கள் வச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு அந்த பிரியாணி ரைஸில் வந்து போடும்போது மட்டன் வந்து நல்லாயிருக்கும். அப்போலாம் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா தண்ணி கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ரைஸ் ஆட் பண்ணிட்டோன்னா ஃபினிஷ்ட். எனக்கு ஒரு டவுட் மேமே, பிரியாணி செய்ய மாதிரி தண்ணி எல்லாம் இருக்கு, சாப்பாடு போட்டு இது கேஸில் ஊட வைக்க மாதிரி அப்புறம் சாப்பாடு போடாது. அதான் ட்ரையாக இதில் தம் போடுறோம்ல, நம்ம தம் பிரியாணி பண்ண போகிறோம். தண்ணி வந்து நல்லா கொதிச்சிச்சு. இப்போ ஊற வச்சிருக்க வந்து அரிசி வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். சீரக சம்பா ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தண்ணியெலாம் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி ஆட் பண்ணிப்போம். ஓகே ஓகே.
ஸோ நான் வந்து ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட வந்து இந்த அரிசி வந்து ஊற வச்சுருந்தேன். ஸோ அப்போ தான் வந்து நம்ம டக்குன்னு வந்து வந்துடும். ரொம்ப நேரமும் ஊற வைக்கக்கூடாது, கம்மியாக ஊற வைக்கக்கூடாது. இந்த லெமன் மட்டும் கொஞ்சம் பிழிஞ்சு கொடுத்துருங்க. லெமனா? ஓகே, டன். பண்ணிடுவோம். என்ன பண்ணுறீங்க? குரங்கு வித்தெல்லாம் காமிச்சுன்னு இருக்கிறீங்க. குரங்கு வித்த காட்டில் லெமன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். சரி. அது வந்து இப்படி போட்டு கொஞ்சம் நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணோம்னா ஜூஸ் வந்து உள்ள கொஞ்சம் ஃபார்ம் ஆகிடும் அப்படியே. ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணோம்னா ஈஸியாக. அப்போ கத்திடுறா. இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் காரங்க லெமன் ஜூஸ் போட்டா இப்படி தட்டி தட்டி நச்சிக்கு அப்படி வாயில் கொடுக்குங்க. குரங்கு ஜூஸ் போட்டுக்க மாட்டா அதுவே. அதனால இந்த லெமன் இருக்குல்ல, எடுத்தோன்னே எப்பவுமே நீ கூட என்ன பண்ணி இதை இப்படி பண்ணு கொண்டாந்துக்கு. இப்படி பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டு அப்படி பண்ணிட்டு அப்புறம் கையில் இப்படி பண்ணணும். பண்ணிங்கன்னா ஜூஸ் வந்து ஃபார்ம் ஆகிடும் உள்ள. ஃபார்ம் ஆகிட்ட பிறகு அதுக்கப்புறம் இப்படி வச்சு இப்போ ஜூஸ்ல வெளியே ஒரு பொடி ஜூஸ் அப்படியே கொட கொடமாக கொட்ட போகுது. உனக்கு அது புழியும் போது உனக்கு ஈஸியாக இருக்கும் ஜூஸ் வந்து. சரி சரி, எனக்கு வந்து ஃபுல்லாலாம் வேண்டாம், ஒரு ஹாஃப் லெமன் மட்டும் இதில் பிழி பார்ப்போம். இப்போ பாரு என் திறமையா. ஆனால் நீ வந்து அது இது பண்ண மாட்டேற, எஸ்டாப்ளிஷ் பண்ண மாட்டேற. சரி இப்போ பண்ணு, எஸ்டாப்ளிஷ் பண்ணு. புழிவா? சரி இப்போ நான் எதுக்கு இதை வைக்கிறேன் சொல்லு. கரண்டியை அந்த சீடு இருக்குன்றதுக்காக. ஆமாம், அந்த சீடு வந்து உள்ளே விழாமல் இருக்கும். வெறும் அந்த இது ஜூஸ் மட்டும் அதில் போயிடும். கண்டிப்பாக. எனக்கும் சில பல திறமைகள்லாம் இருக்கு. அப்பப்போ மூளை எதுவும் காட்டுற, எப்பயாவது தான் காட்டுற. ஓகே, இது பண்ணு. உன் கூட இருந்தால் எங்கேருந்து நான் திறமை வெளிப்படுத்துறது? ஓகே போதும். அந்த இதில் போதும் போதும், ரொம்ப கசப்பு வரும். இதெல்லாம் தெரியாதா உனக்கு? இப்போ வந்து நம்மளுக்கு நல்லா இந்த மாதிரி கலரி விட்டுக்கலாம். ஓகே, ஸோ லெமன் போட்டாச்சு. நம்ம வந்து இதில் வந்து தயிர் ஆட் பண்ணல. ஸோ நம்ம வந்து இதில் வந்து தயிர்லாம் வந்து ஆட் பண்ணல, ஏன்னா மட்டன் தானே, அதனால் தயிர்லாம் ஆட் பண்ணல. ஸோ லெமன் மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து தண்ணியில் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து தம் போட போகிறோம். ஓகே, உப்பு காரம் எல்லாம் நம்ம செக் பண்ணிவிட்டு தம் போட்டுடலாம். ஓகே, நம்ம வந்து தம் போட்டு வச்சாச்சு. ஓகே, ஸோ ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து பார்ப்போம் எப்படி நம்ம பிரியாணி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகேவா? ஓகே, சமையல்லாம் முடிச்சாச்சு. ஆமாம், பிரியாணி செஞ்சு முடிச்சிட்டோம். ஓகே, தொண்டை வந்து தாகமாக இருக்குது. சில்லுன்னு எதாவது சாப்பிடணும் போல இருக்கு எனக்கு. தண்ணி குடி, தண்ணி குடிச்சா சரியாயிட போகுது. தண்ணி குடிச்சேன். அப்ப நோந்து கரெக்ட். ஃப்ரிட்ஜ்ல கொஞ்சமா ஜூஸ் இருந்துச்சு. ஹாய் சொல்லுமா. ஹாய் லட்டுமா. குட்டி பட்டுமா லட்டுங்க. சரி, இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? எனக்கு வந்து சில்லுன்னு எதனா சாப்பிடணும் போல இருக்கு. ஓகே, கொஞ்சமா வந்து ஃப்ரிட்ஜ்ல ஸ்ப்ரைட் இருந்ததா, அதையும் குடிச்சேன். ஓகே, இப்போ கண்ணு மூடுங்க எல்லாரும். லட்டே கண்ணு மூடு. டாடி உனக்கு சர்ப்ரைஸ் பண்ண போறேன். ஜி பூம். ஏய், கண்ணு தர கூடாது யாரும். ஜி பூம் பா. என்னதுமா இது? தள்ளி பாப்பா வாட்டர்மெலனா? ஆமா, வாட்டர்மெலன் பிடிக்காது. என்னதுமா இது? ஐஸ். வா வெடி மசாலா. வா சொல்ல அப்பதான் தருவேன். அது எனக்கு. இரு விஷயம் வெயிட் பண்ணு. இங்க பாரு. அப்ப லவ் யூ சொல்ல அப்பதான். அங்க பாத்து சொல்லு. லவ் யூ சொல்லு. ஹாய். லவ் யூ. தேங்க் யூ. அப்பா. பை. சரி, ஐஸ் சாப்பிடலாமா? சரி, ஓகே. எனக்கு இது பிடிச்சலாம். இது மம்மி ஓபன் பண்ணி தரேன். இது ஐயோ அழுகுறாமா பாப்பா. மம்மி ஓபன் பண்ணி. வாவ், எனக்கு வச்சிரு. பாப்பா குத்துற அப்படியே. வாவ், கப்ப புடி. மம்மி நான் கப்ப புடி. சீரா நேஷன் சீரா. பாத்து ஊந்துற போதுமா? இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச ஃப்ளேவர் ஸ்ட்ராபெரி வித் பிளாக் கரண்ட். இருந்துங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ளேவர். விஷாந்த் வந்து வாட்டர்மெலன். அது வந்து ஷேப் நல்லாயிருக்கும். வாட்டர்மெலன் மாதிரி நல்லாயிருக்கும். எனக்கு வந்து இதுதான் ஐஸ்லேயே சரி. வேறு என்னது போகலாம்? இது ஆமாம், பிளாக் கரண்ட் ரொம்ப பிடிக்கும்.
டியூவல் இது இதில் பார்த்தீங்களா? இதில் வந்து பிளாக் கரண்ட் இந்த சைடு ஸ்ட்ராபெரி எல்லாமே எல்லாமே டியூவல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொரோனா ரைஸ் வந்து இதுக்கப்புறம் லஞ்ச் வந்து சாப்பிட போறோம். லட்டு என்ன பண்றாரு? ஐஸ் என்ன பண்ற? லட்டு என்ன பண்ற? ஐஸ் எப்படிமா இருக்கு? ஐஸ் எப்படி இருக்கு சொல்லு. அப்படி இருக்கா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஐஸ் சாப்பிட்டு அதுக்கப்புறம் லஞ்ச் என்ன பண்ணியிருக்கோம்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே டன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நம்மளுடைய லஞ்ச் வந்து ஓவர். ஸோ லஞ்ச் வந்து பண்ணி முடிச்சாச்சு, செஞ்சு முடிச்சிருக்கோம். ஆமாம், செஞ்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ சாப்பிடும்போது காட்டும். டன். அப்போ அப்படியே லைட்டாக நீ நவர கீழே ஆர்வத்தில் இருக்கிறாரு. அவர் ஐஸ் வைக்கிட்டு இருக்கு. லைட்டாக நவர விஷயம் எப்போ ஐஸ் எப்போ நவர ஐ கம்மா சரி. ஸோ நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி ரெடி. ஸோ சீரக சம்பாவில் வந்து மட்டன் பிரியாணி வந்து ரெடி. ஸோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தயிர் பச்சடி, மட்டன் சுக்கா, அப்புறம் வந்து எக்கு. இது வந்து மட்டன் சுக்கா வந்து பண்ணது வந்து உங்களுக்கு நான் காட்டல, ஏன்னா ஆல்ரெடி வீடியோ நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதுலேயே வந்து பாருங்கள். ஸோ மட்டன் வந்து லைட்டாக ட்ரையாக பண்ணியிருக்கோம். ஸோ அவ்வளோதான். ஸோ இதுதான் நம்ம வீட்டில் வந்து இன்னைக்கு வந்து லஞ்ச். ஓகேவா? கண்டிப்பாக. ஸோ சாப்பிட ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பாக ஆரம்பிக்கலாம். யஷ்வந்த், அண்ணன் இன்னொன்று இருக்கக்கூடாது. நான் கட்டுமா கையிற விஷாந்த். கட்டி சூப்பரா இருக்குமா? இனிப்பா இருக்குமா? என்ன சானல் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட்ஸ் இருக்கு, ட்ரை ஃப்ரூட்ஸ். வாவ், லட்டு வாவ் சொல்லு. எனக்கு பிடிச்ச ஃப்ரூட் இது. வாவ், ஸோ எனக்கு ஃப்ரூட்ன்ற பேரு என்னது ஸ்வீட்டு. ஸோ எனக்கு பிடிச்ச ஸ்வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரை ஸ்வீட் தான் ரொம்ப பிடிக்கும். ஆமாம், ட்ரை ஸ்வீட்ஸ். ஸோ கேஷ்யூ நட்ஸ்லாம் போட்ட இந்த ஸ்வீட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே டன். ஸோ ஸ்வீட் எடு, கொண்டாடு. ஸோ இதோட நம்ம வந்து ஆரம்பிக்கலாம். ஓகே டன். ஓகே, என்னம்மா? ஸோ இந்த சீரக சம்பாவில் வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி செஞ்சால் மட்டும் தான் நல்லாயிருக்கும். சிக்கன் பிரியாணி வந்து அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் இருக்காது. மட்டன் பிரியாணி நல்லாயிருக்கும். பாரு மம்மி, இவரை கேட்காம எது பண்ணிட்டு என்ன பண்ணுறாரு? இது பிடிலையா? இது எனக்கு, இது அவருக்கு. எனக்கு நீங்கள் அந்த தட்டில் வச்சுக்கோங்க. இவ்வளோ சாப்பிட்ருவே நீ? இல்லை, அவனுக்கு பெரிய தட்டு தான் வைக்கணும். அவன் அப்படியா? பரவாயில்ல, அவனுக்கு வச்சுருக்காது. ஐயோ, நான் கொஞ்சம் இது போட்டு வைக்கலாம். சரி, சாப்பிட்டே இருக்கணும். நீ சாப்பிடு. இது வேணானது இருந்துச்சு, ஆனால் கட்சி துப்பக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து இப்போ வந்து சாப்பிட போகிறோம். நீங்கள் சாப்பிட்டீங்களா? சாப்பிடுங்க. உங்கள் வீட்டில் என்னென்ன லஞ்சுன்றது கமெண்ட் பாக்ஸில் சத்தமாக சொல்லு. கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, இன்னைக்கு என்ன லஞ்ச் பண்ணீங்க சண்டே அப்படின்ட்டு. ஸோ நம்ம வீடியோஸ்லாம் வந்து கண்டினியூஸாக வந்து வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. ரெகுலராக பாருங்கள். ஆமாம், மோட்டிவேஷன் பண்ணுங்கள். ஷார்ட்ஸ்லாம் போட்டிருக்கோம். எஸ், அதெல்லாம் வந்து கண்டிப்பாக பாருங்கள், பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எஸ், மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். லட்டு பாய் சொல்லு. பாய். லட்டு வந்து ஸ்வீட் சாப்பிடுறாரு, அவர் ஸ்வீட் சாப்பிடுறாரு. நம்ம தம்பி வழி வித்யா நியூ ஸ்வீட். லட்டே பாய் சொல்லு. பாய் சொல்லு. வியூவர்ஸ் அண்ணாக்காக பாய் சொல்லு. தேங்க் யூ ஸ்கூல் எல்லாருக்கும். லவ் யூ. லவ் யூ சொல்லி. லவ் யூ. யஷ்வந்த் வெயிட் பண்ணி வா. யஷ்வந்த் என்ன விஷயம் வேணும்? தர உட்கார். அப்பா சாப்பிட்டு சொல்லு எப்படி இருக்குன்னு சொல்லணும். என்ன வேணும்? எனக்கு அம்மா சொல்றா பிரியாணி बहुत अच्छा
பொகுஜக்கனா என்னது பொகுஜக்கனா பகு ஜக்கா இல்ல எப்படி இருக்கு பபுவா? பகு தச்சா ஜச்சனா ஹிந்தில வந்து சூப்பரா இருக்குன்னு அர்த்தம். எப்படி இருக்கு பிரியாணி? எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இப்போ நான் நல்லா இருக்கா? பச்சடி சூப்பரா இருக்கு. என்ன நீ வெங்காயம் கட் பண்ணுவியா? முட்டை எப்படின்னு பார்க்கலாமா? நீ செஞ்ச முட்டை முட்டை நான் செய்யற கோழி செஞ்சுது. நல்லா முட்டை இருக்கு. கோழி செஞ்சுது உரிச்சிருக்கி உரிச்ச. முட்டை நல்லா இருக்கு. ஸோ சுக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வீடியோவில் வந்து நான் போட்டிருக்கேன். நம்ம சுக்கா. வந்து வீட்லேயே வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து மசாலாலாம் வந்து அரைச்சி பவுடர் பண்ணி அதை ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ வந்து நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே வந்து மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ நாய் சொல்லும். அந்த வீடியோ வந்து பாருங்கள். பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்க. பிரியாணி வந்து இந்த மெத்தடில் ட்ரை எல்லாரும் கிட்ட போய் பண்ணி நாய் சொல்லிட்டு வா. அப்பதான் டிவி போடுவேன். லவ் யூ சொல்லு. லவ் யூ சொல்லு. அடுத்து நாங்க குக்கிங் சூப்பரா இருக்கு गाइस. நீங்களும் சாப்பிடுங்க. ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. நாங்க பாப்போம். குக்கிங் தான் போடுவோம். அதுவும் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி கமெண்ட் சொல்லுங்க. பாய்.